இந்த கூட்டணி ஆட்சியை தேமுதிக வரவேற்கிறது. கூட்டணி ஆட்சி அமைஞ்சாதான் நிறை குறைகள் தெரியும் அப்படின்ற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து கூட்டணி ஆட்சி? கூட்டணி ஆட்சி என்கிற உரையாடலை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2015-16 இந்த காலகட்டத்தில். அதற்கு முன்பு யாரும் பேசியிருக்கலாம். ஆனால் இதை ஒரு பொதுவெளியிலே பேசக்கூடிய பொருளாக மாற்றியதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முக்கியமான பங்கு உண்டு. அதை நடைமுறை சாத்தியக்கூறுகளோடு இணைத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. வெறும் முழக்கங்களாக மட்டுமே அதை முன்வைக்க முடியாது. திமுக அல்லது அதிமுக இந்த இரண்டு கட்சிகளின் தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமைகின்றன. இந்த இரண்டு கட்சிகளுக்குமே நம்மை போன்ற கட்சிகளின் ஆதரவும் தேவைப்படுகிறது. அந்த வகையிலே அவர்கள் அதிகாரத்தை கூட்டணி கட்சிகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜனநாயகபூர்வமாக அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். ஆனால் அரசியலில் தாங்கள் எப்போது பலவீனப்படுகிறோமோ அப்போதுதான் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள முன்வருவார்கள். இன்றைய சூழலில் அப்படி திமுகவோ அதிமுகவோ அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் மக்களின் ஆதரவை இழந்து நிற்கவில்லை என்கிற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் எதிர்க்கட்சிகளிடையே இல்லை. ஒருவருக்கொருவர் உடன்படுகிற கட்சிகளை கூட தலைவர்களை கூட காழ்ப்புணர்வின் அடிப்படையில் விமர்சிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்களே தவிர தொலைநோக்கு பார்வையோடு கூட்டணி ஆட்சியை எதிர்காலத்தில் உருவாக்க வேண்டும், அதற்கு யார் யார் நமக்கு தோழமை சக்திகளாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் கணக்கிலே கொண்டு காய்களை நகர்த்தாமல் தனிப்பட்ட முறையிலே வெறுப்பை வன்மமாக கக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் நான் இப்போது அந்த சூழல் கனியவில்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லி வருகிறேன். கூட்டணி ஆட்சி என்பது டெல்லியிலே 1977 உருவானது. அப்போது எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த குறைந்தபட்ச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் களம் கண்டார்கள். அதுபோல தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் வேண்டாம், அல்லது இந்த இரண்டு கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இல்லை. ஒன்றுபட்டு செயல்படுவதற்கும் தயாராக இல்லை. தனித்தனியே உதிரிகளாக இருந்து கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக வெறும் விமர்சனம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களே தவிர அதை தொலைநோக்கு பார்வையோடு அணுகக்கூடிய அணுகுமுறை இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.